எது சிவா திருச்சிற்றம்பலம் குருவை போற்றி திருவை போற்றி திருக்கைலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலயர் திருவடிகள் பணி செய்ய உடலமானவளும் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்தில் விண்ணப்பித்து அகச்சந்தானம் புறச்சந்தானம் உயவந்த சந்தானம் திருக்கைலாய பரம்பரையை வணங்கி வகுப்பை தொடங்கலாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடி போற்றி 7ஆம் திருமுறை போற்றி. தலம் கோயில் பதிகை எண் 90. எத்தனாவது மந்திரம்? 9வது மந்திரத்துக்கு பொருள் எதுங்க? மனமே மனமே உயிர்களை கவர்கின்ற பொறுப்புடையவன் யமன். அவனுடைய பணியாட்கள் பல நாளும் நம்மை செக்கிலிட்டு ஆட்டுவதற்கு முயலுவார்கள். அதனை தடுத்து ஆட்கொள்பவன் இறைவன். முடைநாற்றம் உடைய சமணர்களும் மிகுதியாக உண்டு வயிறு பெருத்த சாக்கியர்களும் அறியாமையில் இருக்க வைத்தான் இறைவன். அந்த ஹளும்ங்கிறத களையும் போட்டினா அவர்களையும் சாக்கியர்களையும் சமணர்களையும் போட்டிங்கன்னா சென்டென்ஸ் இன்னும் நல்லாயிருக்கும். சாக்கியர்களையும் சமணர்களையும் அறியாமையில் இருக்க வைத்தான் இறைவன். இறைவன் பெரும்பற்றை புலியூரில் உள்ள திருச்சிற்றம்பலத்தில், சிதம்பரத்தில் உள்ள திருச்சிற்றம்பலத்தின் அர்த்தம். விளங்குகின்ற நம் பெருமானை நாம் அடைந்து விட்டோம். இனி நாம் பெற வேண்டியது யாது? எனவே உயர்ந்தோர் விரும்புகின்ற திருத்தொண்டினை செய்வாயாக. குறிப்புரை: சமணர்கள் குளிப்பதில்லை, சாக்கியர்கள் அசைவம் உண்பார்கள். அதனால தான் வயிறு பெருக்கிறதுங்கிறார். பௌத்தர்களுக்கு தான் ஊன் பழக்கம். யாரு கிடையாது? சமணருக்கு கிடையாது. நான் நேற்று கூட சொன்னேன் பார்த்தீங்களா, பௌத்தர்களை விட கொஞ்சம் குவாலிட்டியானவன் யார்? சமணர்கள். அதனால தான் சித்தியார் பரபக்கத்தில் பௌத்தரை சொல்லிட்டு தான் சமணரை சொல்லுவார். பௌத்தர்கள் குளிக்கிற பௌத்தர்கள் அசைவம் சாப்பிடுவாங்க, சமணர்கள் குளிக்க மாட்டாங்க. மந்திரம் 9. சமணர்கள் அசைவம் சாப்பிட்றதில்லை. ஆமாம், இப்போ இலங்கை பௌத்தர்கள், அந்த பௌத்தர்கள், வட இந்திய பௌத்தர்கள்ட்ட அசைவ பழக்கம் இருக்குது. ஏன் சாப்பிட்றோன்னு கேட்டால், நம்ம ஒரு ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஒரு தண்ணீர் பந்தல் வைக்கிறான், நம்ம தண்ணி குடிச்சிட்டு போகிறோம். பந்தல் வச்ச புண்ணியம் யாருக்கு? வச்சவனுக்கு. கறிக்கடை ஒருத்தர் நடத்துகிறான், ஒருத்தர் கறி வாங்கி சாப்பிட்றான், பாவம் யாருக்கு? வச்சவனுக்குங்கிறான். சமணர்கள் அப்படி பதில் சொல்கிறான். சொல்லியிருக்கிறோம். சமணர்கள் அப்படி பதில் சொல்கிறான். இந்த உதாரணம் அப்படியே இருக்குது, சித்தியார் பரபக்கத்தில் இருக்குது. ஆமாம், அப்படியே இருக்குது. திண்டால் போச்சுங்கிறான், சேர்ந்துட்டுங்கிறான், அவனுக்கு தான் பாவங்கிற. விளக்கம் எழுதலாம். சுந்தரர் இந்த மந்திரத்தில் மனதிடத்தில் பேசுகிறார். மனமே, அதில் யமன் எல்லா உயிர்களுக்கும், எல்லா உயிர்களையும் பிடிக்கிற உரிமை உடையவன் யமன். அதைத்தான் யமன் அந்த இடத்துல முன்னால் வச்சு சொல்கிறார். மார்க்கண்டேயர் உயிரை பிடிக்கிறதுக்கும் தன்னுடைய உரிமையை அவன் காட்டினானல்ல. உரிமை உடையவன். யமதூதர்கள் செக்கிலிட்டு ஆட்டுவது பாவம் செய்வதனுடைய பயன்.
இப்போது ஏதோ ஒரு பதிகத்தில் நம்ம படிக்கும்போது பொய் சொல்கிறவங்களுக்கு தான் நரகம்னு வந்தது. அதனால தான் இந்த பதிகத்தில் சுந்தரர் தன்மேல் சொல்கிறத நம்ம யார் மேலே சொல்லக்கூடாது, நம்ம மேலே சொல்லக்கூடாது. சுந்தரர் மேலே தான் சொல்லணும். செக்கலைட்டு ஆட்டும்போது இறைவன் தடுத்து ஆட்கொள்வான் என்று சொல்கிறார். சுந்தரர் ஒரு ஜீவன் முக்தராக வாழ்ந்தவர். பிற உயிர்களுக்கு நடப்பதை தன்மேல் ஏற்றி சொல்கிறார். நாம் பலமுறை சொல்லியிருக்கோம், மகனுடைய கடனை அப்பா தன்னுடைய கடன் சொல்கிறார்ல, அது மாதிரி தன்மேல் ஏற்றி சொல்கிறார். இப்போ நம்ம மதுரையிலேருந்து வரும்போது பிரேக் டவுன் ஆகிட்டு, நீங்கள் முன்னால் வண்டியில் போங்கன்னாங்க, உடனே எல்லாம் வண்டியில் போங்கன்னாங்க. ஆனாலும் நம்ம மக்கள் ஜென்ஸே எந்திரிச்சு இடம் கொடுக்கல, ஜென்ஸே எந்திரிச்சு இடம் கொடுக்கல. எல்லாம் அதுக்கு பிறகு தான் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க. அதுக்கு பிறகு நம்ம தானே பேக்கரியில் உட்காந்துட்டு பிறகு வண்டி ஒரு வரைக்கும் காத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சைலண்டாக அப்படி. ஆனால் அந்த மாணவர்களுக்கு வந்த பிரச்சனை ஆசிரியருக்கு வந்தது தானே. எனக்கு அதில் போகணுங்கிற ஆர்வமே கிடையாது, அடுத்த நாள் வகுப்புங்கிற சிந்தனை கூட கிடையாது. பேக்கரியில் அவனு எங்களுக்கு படுத்தின பாடு சாமிக்கு தான் தெரியும். அந்த சைடுக்கு வந்தால் அங்கே வந்து கூட்டுறான் எங்களை கிளப்புறதுக்கு, இந்த சைடு வந்தால் அங்கே வந்து கூட்டுறான், வெளியே போய் உட்காருங்கிறான். அது மதுரை போயிட்டு வரும்போது ஒரு பிரேக் டவுன் ஆச்சுதில்ல. பிறகு இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே ஈரோடு போகிறதுக்குள்ளேயே விடிஞ்சிட்டு, பிறகு சுதாரித்து பரமசிவத்துக்கு தகவல் கொடுத்து பரமசிவத்தில் இறங்கி குளித்து ரெடி பண்ணி அங்கே ஒரு ஆம்னியை ஸ்டடியாக நிற்க வச்சு, ஒரு ஆம்னியில் வகுப்புக்கு ஒருத்தர் வருவார், பொது வகுப்புக்கு. அது பொது வகுப்பு, நான் போக வேண்டியது. ஆம்னியில் போய் சேர்ந்தோம், லேட்டாக போய் சேர்ந்தோம். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த இடத்துல நான் சொகுசாக தப்பிச்சிருக்கலாமே, அப்படி தப்பிக்கக்கூடாது. எப்படி ஒரு கேப்டனுக்கு கப்பலை விட்டு எப்போ போகலாம், விதி கடைசியில் தான் போகணும். அது சாக வேண்டியது இருந்தால் செத்துடணும். அதுதான் அவன் தான் கேப்டன் பொறுப்புக்கு வரணும், இல்லைன்னா கேப்டனுக்கு வரக்கூடாது. இந்த கடலில் கவிழுமில் ஒரு கப்பல் படம் ஒன்று வந்ததில்லை, அதில் கேப்டன் கடைசி வரைக்கும் அங்கே தான் இருப்பார், அவர் இறந்துருவார். ஆமாம், நிறைய பேர் தப்பிச்சிருவாங்க, யார் இறந்துருவா, கேப்டன் இறந்துருவார். அதனால் சுந்தரர் கேப்டனாக நிற்கிறதுனால நம்மளையும் இந்த நொண்டி மாடுகளையும் சேர்த்து யார் மேலே ஏற்றுறாரு, தன் மேலே ஏற்றுறாரு. அவர் யமனை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது, அவர் பேசுகிறார். செக்கிலைட்டு ஆட்டும்போது இறைவன் தடுப்பான் என்பது எல்லா உயிர்களுக்கும் பொருந்தாது. ஏனென்றால் பாவத்தை அனுபவிக்க வேண்டிய உயிர்கள் பாவத்தை அனுபவித்தால்தான் வினைகளிலிருந்து விடுபடும். இந்த தடுத்தல்ங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இனிமேல் இது போன்ற தண்டனைக்கு வராத அளவுக்கு இறைவன் எதை கொடுப்பார், புத்தியை கொடுப்பாருன்னு புரிஞ்சுக்கணும். இனிமேல் இதுபோல் தண்டனைக்கு வராத அளவுக்கு இறைவன் புத்தியை கொடுப்பார். அதனால தான் மாணிக்க வாசகரே நரகம் புகினும் எள்ளேன். ஆமாம், நரகம் போக வேண்டியது வந்தாலும் நான் அதை இகழ்கிறதா இல்லை. ஏன்னா அத்விதமாக நீ என் கூட இருக்கிற, நீ இருப்ப, நீ இருக்கிறதா இருந்தால் நான் பயப்படுறது இல்லைன்னு தான் சொன்னார். தவிர நான் நரகத்துக்கு அவர் எதுக்கு நரகத்துக்கு போகிறாரு யோசித்து பாருங்கள். நம்ம அதை விரிவாக பேசிட்டோம். அதை பாண்டவர்கள் வரைக்கும் பேசிட்டோம். பாண்டவர்களோட ஒப்பிட்டால் நம்மெல்லாம் ரொம்ப கீழ்நிலை. அவங்களே எங்கே போகிறாங்க, நரகம் போகிறாங்க. நம்ம யாரும் பீமனை விட பெரிய ஆள் இல்லை, நகுலனை விட பெரிய ஆள் இல்லை. என்னதான் சிவ வழிபாடு செஞ்சாலும் ஒரு பெரிய காப்பியத்தின் நாயகர்களாக வர்றவங்களும் நம்மளும் ஒன்றா. அப்போ நான் பெரிய காப்பியத்தில் வர்ற நாயகர்களும் நம்மளும் ஒன்றா. என்ன சொல்கிறீங்க? இவ்வளவுக்கும் அவங்களும் சிவனை கும்பிட்டுருக்காங்க, அவங்க கும்பிடலனா கூட பரவாயில்ல. அர்ஜுனனை விட நம்ம பெரியவங்களா? என்ன சொல்கிறீங்க? அதனால் நரகம்ங்கிறது இந்த இடத்துல இறைவன் தடுப்பான் என்பது அந்த உயிர் இனிமேல் இது போன்ற தண்டனைக்கு வராத அளவுக்கு ஒரு உள்ளுணர்வை கொடுப்பான். அபிராமி பட்டரே யமன் வரும்போது முன்னால் நில்லுங்கன்னு தான் கேட்குறாரு, தடுங்கன்னு கேட்கல. ஏன்னா சித்தாந்தத்துக்கு மாறாயிரும். இப்போ சுந்தரர் சொல்கிறாருன்னா அப்படியே பொருள் எடுத்தால் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அது எல்லா உயிர்களுக்கும் இறைவன் அப்படி செய்ய முடியாது.
எல்லா உயிர்களுக்கும் இறைவன் இப்படி செய்ய முடியாது. பாம்பு கடித்தவனை எல்லாம் உயிரோடு எழுப்புறதுன்னு திருநாவுக்கரசர் கிளம்பலை. போன ஊரில் ஒருத்தனை பாம்பு கடிச்சிட்டு எழுப்புனார், அவ்வளோதான், அதோடு விட்டது. நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம், முன்னால் ஒருத்தனை பாம்பு கடித்தவர்கள் உயிரோடு எழுப்பப்படுவார்கள், கட்டணம் 1,00,000 ரூபாய் அப்படின்னு ஒரு பேனர் பிடிச்சிட்டு கிளம்பிடுவோம். ஆமாம், அவங்களுக்கு கவனம் எது தான், பணி தான், அதில் ஒரு பார்ட்டு. சுந்தரர் அதை இதில் எடுத்து சொல்கிறாரு. அந்த பிற உயிர்களுக்காகத்தான் அதை பேசுகிறார தவிர யாருக்காக கிடையாது, அவங்களுக்காக கிடையாது. மீட்டவர் அவரே யமனால் கொல்லப்பட்டவனை மீட்டவர். இவங்க சொன்னது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, இதுக்கு முந்தையே பேசியிருக்கணும். முதல்ல யமன் பிடிச்சிட்டு போன உயிரையே மீட்டவர் யமன் செக்கில் போட்டு ஆட்டுறதை பற்றி பேசுகிறாருன்னா இது யாருக்காகங்கிறத புரிஞ்சுக்கணும். புரியுதா? நமக்கு பேசுகிறாரு. இந்த பதிகத்தை ஓதுறதுனுடைய நன்மை என்ன சார்ன்னு சொல்லுங்கன்னா, அந்த நரகத்துக்கு போகக்கூடிய பாவங்களை நம்ம செய்ய மாட்டோம். என்னைக்கோ ஒரு நாள் ஒரு வர்ற தண்டனை அவர் இப்போ பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்னா, அந்த தண்டனை பற்றிய ஒரு பயம் நாம் அது சம்மந்தமான பாவங்களுக்கு போகாமல் புண்ணியங்களை செய்து தப்பிக்கணுங்கிறதுக்காக பாடப்பட்டது தான். இது ஒரு முன்னெச்சரிக்கையாக என்ன செய்தது, பாடப்பட்டது தான். இப்போ ஒரு ஸ்கூல் பையனை நம்ம எப்படி மிரட்டுறோம், ஜனவரியில் தம்பி கவனமாக படி, இல்லைன்னா ஃபெயில் ஆயிடுவா. பரீட்சை எப்போ வருது, ஏப்ரலில் வர்ற பரீட்சை எப்போ பேசுகிறோம், ஜூன்லேயே பேசுகிறோம். இப்போ நாங்களாம் முதல்ல எப்படி பயம் காட்டுவோம்னா, முதல்ல இந்த மிட்டாம் மார்க்கு தான் நீ யாருன்னு காட்டோம் அப்படிம்போம். பிறகு கோட்டலி வந்துடும். கோட்டலி மார்க்கை வச்சு தான் இந்த இயர் முழுவதும் ஒன்று மதிப்பிடுவாங்க. ஏன்னா கோட்டலியில் பாதி பாடம் வந்துடும். அது பேர் என்ன சொல்லுவோம்னா, அதில் நிறைய பேர் ஒரு 50% படிக்காமல் இருப்பான். அவனை கூப்பிட்டு இது வரைக்கும் படிக்கலைன்னா இனி படித்தா கூட நீ தப்பிச்சிடலாம்போ அரையாண்டுக்கு. அதுக்கு ஒரு ரிவிஷன் வரும். அதில் ஒரு கேங்க் இது யாத்திரை பத்து தான், ஒரு ரிவிஷனில் ஒரு கேங்க் தேங்கி கிடப்பான். அவனை கூப்பிட்டு அவனை தனியாக எடுத்து வச்சு முடிஞ்சது. இனி இருக்கிறது ஒரு 30 நாள். இந்த 30 நாள் ஒழுங்காக வேலை செஞ்சுட்டு பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்னா, இவன் எங்கேயாவது போய் 150 ரூபாய்க்கும் நோட்ஸ் போடுவாங்க, 20 ரூபாய்க்கும் நோட்ஸ் கிடைக்கும். இந்த 20 ரூபா நோட்ஸு எல்லா பாடத்துக்கும் வாங்கிடுவான். வாங்கி அதில் என்னமோ பார்டரில் பாஸ் ஆகிறதுக்கான வேலையை என்ன செஞ்சிருவானுங்க. அப்போ அவனை நம்ம எப்போ இருந்து ஜூன்லேயே அவனுடைய எதை பேச வேண்டி இருக்குது, அரசு தேர்வு கால அட்டவணை எப்போ கொடுக்குறாங்க, முதல்ல கொடுத்துட்றாங்க. முந்தியெல்லாம் கடைசியில் தான் வரும். இப்போ முதல்ல கொடுத்துட்றாங்க, அட்வான்ஸாக கொடுத்துட்றாங்க. எதுக்காகனா, இந்த யமனை பற்றி சுந்தரர் பேசுகிறாருங்கிறது சைவத்தில் யமன் பெரிய இறைவனுடைய அதிகாரத்தை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. நரகத்துக்கு போகிற அளவுக்கு இந்த உயிர்களை எதையும் செஞ்சிடக்கூடாது. யாரை கும்பிடணும், நடராஜரை கும்பிட்டு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த பதிகத்தை நம்ம பாடினா நரகம் போகிற ஒரு நிலைமை வராது. அதான் பதிகத்தினுடைய பலன். அதை இதில் பதிவு செய்தார். இதில் சமண பௌத்தர்களுக்கு இறைவன் அறியாமையை வைத்தாருங்கிறார். அறியாமையை வைத்தார். அறியாமையை வைத்தார் அப்படின்னா அது அவர்களுடைய பக்குவ நிலை, அவருடைய அறியாமை, அவருடைய சாதன குறைவு, அப்படி எல்லாம் எடுத்துக்கணும். அவருடைய சாதன குறைவு இதெல்லாம் காரணம். அதுக்கு அறியாமையை வச்சதுக்கு அவர் காரணம் கிடையாது. அவர்கிட்ட இருந்த என்ன குறைவு, தவக்குறைவு, சாதன குறைவு, புண்ணிய குறைவு, அதெல்லாம் அறியாமையை வச்சார். அந்த இறைவனை ஆமாம், இறைவன் அந்த உயிரினுடைய தகுதியை பார்த்து கொடுக்கறது தான். இந்த உயிர் அறியாமைக்கு தகுதியுடையதுன்னா அறியாமையில் தான் வைக்க முடியும். அறியாமையில் தான் வைக்கணும். நான் நம்ம பாடத்தில் சமீபத்தில் சொன்னேன், கொஞ்சம் பேர் நம்ம கூட்டத்தை போட்டு ஓடுனாங்க. அவங்கள இறைவன் முழுசாக படிக்க வைக்கலை. சமய ரகசியங்கள் எதுவுமே அவங்களுக்கு ரீச் ஆகலை. ஒருவேளை அறிஞ்சிருந்தால் நினச்சி பாருங்கள், அவங்க நம்மக்கிட்ட இருக்கும்போதே முழுமையாக இந்த விஷயங்களை கற்றிருந்தால் நீங்கள் இன்னும் பெரிய ஆயுதங்களை எடுக்க வேண்டியது வந்திருக்கும். களத்தில் காணாமலே போயிருப்போம். இன்றைக்கி ஒரு அரசியல்வாதி மகனை வளர்த்தாரு, அப்பா என்ன பாடுபடுறாரு, ஹார்ட் அட்டாக் வரைக்கும் வந்தாச்சு அப்பாவுக்கு. என்ன சொல்கிறீங்க? எதுவுமே நகர்த்த முடியல. எல்லாத்தையும் யார் நகர்த்திட்டா? மகன் நகர்த்திட்டான். அவரால் ஒன்றுமே முடியலை. அதை காரணம் என்னென்னா டேலண்ட் பண்ணி விட்டுட்டார். ஆமாம், எல்லாமே ஒப்படைச்சிட்டாரு. இன்றைக்கி சமய ரகசியங்கள் நம்மகிட்ட போனவங்களுக்கு 5% கூட போய் சேரலை. நீங்கள் இதே இறைவன் பாருங்கள், அவங்களுக்கு எதை கொடுத்து வச்சார்? அறியாமையை கொடுத்து வச்சார். நம்ம கூட இருக்கும்போது அந்த 5 வருஷம் 10 வருஷம் சுத்தமாக படிச்சிருப்பாங்கன்னா நீங்கள் இன்றைக்கி இதை விட பெரிய ஆயுதத்தை என்ன செய்ய வேண்டி வரும்.
இன்னைக்கு ஒரு கேள்வி இப்போ நான் கேட்டேன் சமீபத்தில், உங்கள் பாடத்தில் வந்திருக்குது. அதாவது என் உள்ளங்கவர் கள்வன் அப்படின்னு சொல்கிறார்ல, அது நம்முடைய உரை புத்தகத்தில் மறைப்பு சக்தின்னு போட்டிருக்குது. அது சரி, அது திருமுறை உரை அளவில் சரி. ஆனால் உள்ளங்கவர் கள்வன்னு ஞானசம்பந்தர் தன் மேலே சொல்கிறார். என் உள்ளங்கவர் கள்வன்னா மறைப்பு அப்படின்னா அப்போ ஞானசம்பந்தருக்கும் மறைப்பு சக்தி இருக்குன்னு ஆயிரும். அதில் வேற கவர் கள்வன்கிறாரு. என்னை கவர்ந்த கள்வன், கவர்கின்ற கள்வன். அப்போ ஞானசம்பந்தருக்கு இனிமேலும் மறைப்பு உண்டுன்னு ஆயிரும். திரோதான சக்தி யார் மேலே உண்டுன்னு ஆயிரும். அதில் வேற 10 பதிகத்திலையும் சொல்கிறார். எனவே உள்ளங்கவர் கள்வன் என்பது எதற்கு ஏற்புடையதல்ல, ஏற்புடையதல்ல. அங்கே 3 பேர் இருக்கிறாங்க. இறைவன், பேரறிவுடைய இறைவன், இறைவன்கிட்ட ஞானத்தை பெற்ற ஞானசம்பந்தர், ஞானத்தை மறைப்புக்கு அப்பாற்பட்ட ஞானசம்பந்தர், மறைப்புக்கு உட்பட்ட பிரம்மதேவன். மறைப்பை யார் மேலே ஏற்றணும்? பிரம்மன் மேலே ஏற்றணும் அப்படின்னு இப்போ சமீபத்தில் 1 வாரமாக பேசிகிட்டு இருக்கிறேன். ஈரோட்டில் தான் தொடங்கி விட்டேன், கரூரில். அவங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் சித்தாந்தம் படிக்காமல் திருமுறை விளக்கம் கேட்டால் எப்படினாலும் படிக்கலாம். சித்தாந்தம் படிக்கிறீங்க, அப்போது உங்களுடைய திருமுறை பார்வை என்ன செய்யணும், கொஞ்சம் மாறணும். திருமுறையாக உரை சொல்லும்போது அப்படி தான் சொல்லுவாங்க, பொதுவாக தான் சொல்லுவாங்க. ஆனால் சிறப்பாக சொல்லும்போது அது வேறு மாதிரி மாறிவிடும். இப்போ என்னுடைய கேள்வியிலேருந்து போகும்போது வேறு, அதுக்கு நான் நிறைய பிரமாணங்கள் கொடுத்தேன். கள்ளம் இன்று காட்டும் கடல் போற்றி பகரோடையில் இருக்குது. அப்பர் ஒரு இடத்துல பாடுறாரு, கள்ளரோ அப்படின்னு கேட்டேன், இல்லை நான் வெள்ளியன், நான் வெளிப்படையாக தான் உங்ககிட்ட வந்தேன், நான் கள்ளனாக வரலங்கிறார். இதையெல்லாம் பிரமாணமாக கொடுத்தோம். இப்போ நம்ம புஸ்தகத்தில் கள்ளம் அப்படின்னு மட்டும் எடுத்து காட்டியிருக்கிறாங்க. அந்த கள்வன்கிறத மட்டும். அங்கே ஒரு சிக்கல் இருக்க, என் உள்ளங்கவர் கள்வன்கிறதுல கள்வனில் யார் இருக்கிறார்? ஞானசம்பந்தர் ஒட்டிகிட்டு இருக்கிறார. ஞானசம்பந்தர் மேலே தான் அந்த கள்வனை வைக்க முடியும். என் உள்ளங்கவர் கள்வன்னு சொல்கிறார். அதில் ஆமாம், என் உள்ளங்கவர் கள்வன் அவர் மேலே இறைவனை ஏற்றிட்டதுனால நீங்கள் அந்த கள்வனை சுந்தர் மேலே ஏற்றும் போது என் உள்ளத்தை கவர்ந்த. இப்போ நீங்கள் இப்படி சொல்லுவீங்களா, ஒரு டாக்டரை அறிமுகப்படுத்துகிறீங்க, என் நோயை நீக்க வேண்டும் என்று இன்னும் இல்லாத டாக்டர்னு சொல்லுவீங்களா? அதாவது என் நோயை நீக்கியவன், ஆனால் எனக்கு நோயை கொடுத்தவன் அவன் தான் சொல்லுவீங்களா? இதுதான் பிரச்சனை. இப்போ புரியுதா? இப்போ என் நோயை நீக்கியவன் அவன் யாருன்னா, என்னுடைய நோயை எனக்கு அதிகப்படுத்தினதே அவன் தான். மறைப்பு சக்திக்கு என்ன வேலை? பிறப்புக்குள்ளே உள்ள தள்ளுறது. புரியுதா உங்களுக்கு? அதுக்குள்ளே போனீங்கன்னா அது அடுக்கடுக்காக வந்துகிட்டு இருக்கும். இப்போ இவங்க பொது பார்வையை பார்க்கும்போது இது சரியாக தெரியுது. நேற்று உஷா 9ஆம் நூற்பாவில் கள்வன் வந்தால் மறைப்பு சக்தி யார் லாக்காகி கிடக்கிறா? சரி, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். 10 தடவை மறைப்பை பேசுவாரா? 10 முறை மறைப்பை பேசுகிற ஒரு பதிகம் எப்படி குருவருள் பதிகமாகும்? எப்படி ஆக முடியும்? எப்படி அருள் பதிகம் குருவருளை தர்ற பதிகமாகும்? இதில் இன்னொரு ஆபத்து இருக்குது. என் உள்ளங்கவர் கள்வன், அந்த நீங்கள் இலக்கணம் சொல்லும்போது கள்வனுக்கு தனியாக சொல்ல முடியாது. கள்வன் பெயர் சொல். ஆமாம், கவர்கள்வன்னு தான் இலக்கணம் சொல்ல முடியும். கவர்கள்வன்னா யாரை கவர்ந்துங்கிற கேள்வி யார் உள்ளே வந்துடுவார்? ஞானசம்பந்தர் உள்ளே வந்துடுவார். அப்போ ஞானசம்பந்தருக்கு எதிர்காலத்தில் மறைப்பு உண்டுன்னு ஆயிரும். இப்படி அது அடுக்கடுக்காக போய் லாரி அடித்த மாதிரி இடிக்கும். பெரிய ஆட்களே இதை அசாதாரணமாக போட்டிருக்காங்கன்னா இப்போ இவங்களுக்கு எழுதுகிற மாதிரி கேள்விகள் எல்லாரும் அவன் கரெக்டு தான்ட்டு போயிட்டே இருப்பாங்க. நேற்று உஷா 2 பிரமாணத்தை கொண்டு காட்டிச்சு. இதில் இப்படி தானே ஒரு கள்வன்னு வந்துச்சுன்னா மறைப்பு. இதெல்லாம் ரொம்ப சுதாரணமாக படிக்கணும். இது இப்படிலாம் கேட்க ஆரம்பிக்கிறதுக்கு தான் நம்ம வகுப்பு. அப்படின்னு தான் நீங்கள் நாளைக்கு 4 பேருக்கு ஒரு விஷயத்தை புதுமையாக சொல்ல முடியும். ஆமாம், இந்த இடத்துல கள்வன்னா என்ன பொருள் எடுக்கணும் தெரியுமா? நேற்று அதுக்கு புதுசாக விளக்கம் கொடுத்துருக்குறோம். சிவஞான போதத்தில் உள்ளம்ங்கிறது எதை குறிக்குது? சிவஞான போதம் முழுவதும் ஆன்மாவுக்கு உள்ளன்னு தான் பேர். என் உள்ளங்கவர் கள்வன்னா என்னுடைய ஆன்மாவை கவர்ந்து கொண்ட இறைவன். அதை சைவ சித்தாந்தப்படுத்தணும்னா அவன் இருப்பு இருக்குது, யார் இருப்பு இல்லை. ஏகனாகி இறைவனி நிற்றல். இன்னும் டெவலப் பண்ணிங்கன்னா அது எங்கே போயிரும்னா ஊன்கட்டு உயிர்கட்டு அந்த இடத்துக்கு போயிடும். யானாகி என்னை விழுங்கி
அதான் மாணிக்க வாசகர் உயிருண்ணி பத்து எதை தின்னுபுட்டான், என் உயிரையே தின்னுபுட்டாங்கிறார், என் உயிரையே தின்னுபுட்டாங்கிறார்ல. அந்த கல்வனுக்கு கொண்டு போகணும். அந்த இடத்துல கல்வன்கிறத நம்ம அந்த இடத்துல மறைப்பில் வச்சு பார்க்கக்கூடாது. ஆமாம், கல்வன்கிறதுக்கு அப்படியே பொருள் எடுக்கக்கூடாது. ஆமாம், அதாவது ஆமாம் என்னை, அதாவது என்னை தனக்குள் வாங்கி கொண்ட கல்வனாக இருக்கிறார். அதுக்கு பிரமாணம் நிறைய இருக்கு. ஆமாம் ஆமாம், இவரை மறைச்சிட்டார்ல, அதில் சொல்ல முடியாது. எல்லாமே ஆயிரும். ஞானப்பால் குடிச்சதுக்கு அர்த்தம் இல்லாமல் ஆயிரும். ஞானப்பாலை குடிச்சிட்டு 10 தடவை மறைப்பு சக்தியை பேசுவாங்க. எத்தனை கேள்வி இருக்குது. ஒருத்தர் சொன்னார், எவர் சொன்னான்னு, யாரோ பெரிய ஆள் சொன்ன யார் சொன்னாங்க, அங்கே சாமி சொன்னாலே தப்புன்னு சொல்கிறான், நீங்கள் அறிஞர்கள் பேரை சொல்லிட்டு இருக்கிறீங்க. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமின்னு அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறான். ஆமாம், உண்மையில் இப்போது நம்ம அந்த வெளிநாட்டுக்கு வகுப்படுத்தமில்ல, ராணிமேடை நீ உடனே கூப்பிட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சொற்பொழி முடிஞ்ச உடனே வீட்டுக்கு அடுத்த நாள் கூப்பிட்டாங்க. நீங்கள் அந்த இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்திக்கு வித்யா தத்துவத்துக்கு போனது மிகப்பெரிய ஆச்சரியமான செய்தி. எல்லோரும் சரஸ்வதி, லட்சுமி, துர்க்கை இப்படி தான் விளக்கம் சொல்லுவாங்க. நீங்கள் கரெக்டாக அவங்க படித்த உண்மை விளக்கத்துக்குள்ளே போய் வித்யா தத்துவத்துக்குள்ளே போய் விளக்குறீங்களா, பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி. நம்ம பாடமே வேறங்க, நம்ம டீமினுடைய பாடமே வேறு. எதுவுமே கேட்க முடியாது. ஆமாம், உயிர், அதாவது நான் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டேனுங்க. என்னுடைய வகுப்பில் அறிவு வளரும் வளராதுங்கிறது எனக்கு கேரண்டி கிடையாது. என்னுடைய உயிரை நான் வளர்க்க முயற்சி பண்ணுறேன், உங்கள் உயிர் வளரும் எனக்கு உறுதியாக தெரியும். இது நான் எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆமாம். எனவே இந்த இடத்துல சுந்தரர் நான் நடராஜரை பார்த்துட்டேன்னு சொல்கிறத யார் மேலே தான் ஏற்றணும்? நடராஜர் மேலே தான் ஏற்றணும். நம்ம இப்போ ஞான நடனத்தில் இல்லை. நமக்கு இறைவனுடைய நடனம் ஊன நடனம் தான். நமக்கு என்ன நடனம் தான்? ஊன நடனம் தான் நமக்கு. கடைசியில் ஒரு புது செய்தி சொல்கிறார் இந்த மந்திரத்தில். அது அழகான செய்தி. எனவே இறைவனுக்கு பணி செய்வோங்கிறார். இந்த பணி செய்தல் என்பது ஆன்ம சுத்தி பெற்ற ஒரு உயிரினுடைய செயல். ஒரு சைவர் ஏதோ ஒரு நிலையில் ஏதோ ஒரு பணியை இறைவனுக்கு செய்வார். ஆனால் சுந்தரருடைய பக்குவத்திலிருந்து செய்யும்போது அவருக்கு ஆன்ம சுத்தி வந்திருக்கும். இப்போ நம்ம இறைவனுக்கு வேலை செய்கிறோம், நமக்கு என்ன வந்திருக்காது? ஆன்ம சுத்தி வந்திருக்காது. நம்ம பேச்சுக்கு இடையிலேயே நம்மளை அறியாமல் முனைப்போட சில வார்த்தைகளை நம்ம பயன்படுத்திடுவோம். ஆனால் அவங்களுக்கு என்ன கிடையாது? அந்த முனைப்பு கிடையாது. ஆன்ம சுத்தியில் அந்த பணியை செய்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நம்மளை அறியாமலே முனைப்பில் ஒரு வார்த்தையை விட்டுருவோம். ஆமாம், அவங்களுக்கு அது கிடையாது. அதை தான் அப்பர் சுவாமிகள் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் பணி செய்து கிடையாது. அதை கிளியர் பண்ணுங்க. தன் இறைவன், தன் இறைவன். கடன் கடமை. கடன் என்னது? கடமை. கடமை நமக்கு எல்லார் மேலேயும் வராது. கடமை நமக்கு எல்லார் மேலேயும் வராது. எல்லார் மேலேயும் வராது. எவனோ பேங்கில் கடன் வாங்கியிருப்பா, எல்லார் கடனையும் நம்மளாக கட்டிகிட்டு இருக்கோம். நம்ம வாங்கின கடன் நம்ம கட்டுறோம். புரியுதா? தன் கடன் அடியேனையும் தாங்குதல். என்ன பண்பு வந்துட்டு அப்போ இருக்குது? அங்கே போங்க, அங்கே போயிட்டு பணிக்கு வாங்க. அந்த தேவாரத்தை நம்ம இன்றைக்கி புதுசாக பார்க்குறோம். அடியேனையும் தாங்குதல். அந்த அடியேனை தாங்குதல்னு கூட சொல்லலை. அடியேனைங்கிறது அடியாருக்கு அடியேனா போயிட்டார். அடியேனை தாங்குதல்னு சொன்னால் கூட ஒரு முனைப்பு. அடியேனையும் நான் கடைசி ஆள்னு அர்த்தம். மாணிக்க வாசகர் அதே தான் நீத்தல் விண்ணப்பத்தில் சொல்கிறார். அடிமைகளில் நான் கடைசி அடிமைங்கிறார். ஆமாம், என்னையும் ஒரு பொருளாக்கி சொல்கிறார்ல நீத்தல் விண்ணப்பத்தில். இப்போ கனியூரில் நடத்தும்போது இதே பாயிண்ட் வந்தது. எல்லாரையும் விட பெரியவனி, எல்லாரையும் விட கடைசி ஆள்னா அப்படின்னு தான் சொல்கிறார். எனவே அந்த அடியேனைன்னு சொல்லும்போதே அப்பர் அங்கே ஆன்ம சுத்தியில் உச்சத்தில் நிற்கிறார். ஆன்ம சுத்தியில் உச்சத்தில் நிற்கிறார். அப்போ சிவபோகத்துக்கு போயிடுறாரு. ஜீவன் முக்தியில் சிவபோகத்துக்கு போயிடுறாரு. ஜீவன் முக்தியில் சிவபோகத்துக்கு போயிடுறாரு.
அப்போ அவங்களுக்கு இந்த உடம்புனால எதையாவது செய்யணும்னு தோணும். அவங்க சிவபோகத்தில் போயிடுறாங்க, உடம்போடு இருக்காங்க, எதையாவது ஒன்று செய்யணும்னு தோணும். அதைத்தான் அவர் பணி செய்யன்னு சொல்கிறார். அதை தான் அவர் பணி செய்யுங்கிறார். நீங்கள் பெரிய பெரிய ஆட்கள், இந்த வாரியார் சுவாமிகள் கூடலாம், நீங்கள் வாரியார் சுவாமிகள் நான் மதுரையில் படிக்கும்போது 3 வருடம், வருஷத்துக்கு ஒரு முறை 30 நாள் தொடர்ந்து பேசினார் மீனாட்சி அம்மன் கோயிலில். 30 நாள் தொடர் சொற்பொழிவு. அப்போ தான் வீடியோலாம் வருது. அந்த 30 நாள் சொற்பொழிவு வீடியோ எடுக்கிறாங்க. அந்த பெரிய ஆட்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் ரொம்ப முதிர்ச்சி பெற்றவங்க வாழ்நாள் உழைப்பாளர்கள் அவங்க கூட போக ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அவங்க மிருதங்கம் வாசிக்கிறாங்க, அவங்களுக்கு பெரும்பாலும் சம்பளத்துக்கு வாசிக்க மாட்டாங்க. அந்த துறையிலேயே தேர்ச்சி பெற்று சொற்பொழிவுகளை கேட்டு கேட்டு ஞான மார்க்கத்தில் ஈடுபட்டு எதிலே போயிடுவாங்க, அப்படியே சேவையாக அவங்க கூட போயிடுவாங்க. ஆமாம், அவங்க கூட இருக்கிற அவங்க அப்படி அறிமுகப்படுத்தும் போது நான் கேட்டிருக்கிறேன். இவர் ஒரு 6 மாதமாக இதே இதாக வந்துட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்துட்டார் அப்படின்னு அறிமுகப்படுத்துவாங்க. அப்போ அவங்க ஒரு பக்குவ நிலைக்கு வந்துடுறாங்க. அது ஒரு கடைசியில் இந்த உடம்பு இருக்குது, ஏதோ 4 நல்லதை செய்யணும். அப்போ எதுக்கு ரெடி ஆகிடுறாங்க? பணி செய்ய ரெடி ஆயிடுது. அதை தான் சுந்தரர் கடைசியில் வச்சார். ஏகனாயி இறைவனி நிற்றல். அது 3மே ஒரே ட்ராக்கு தான். 3மே ஒரே ட்ராக்கு தான். ஏகனாகி இறைபற்றி நிற்றல் துரியம் 10ஆம் நூற்பா அருள்நிலை அயரான்பின் அரண்களில் செல்லுமே. இந்த அயரான்பின் அரண்களில் செல்லுமே தான் நடராஜர். ஒரு 12ஆம் நூற்பாவில் குருலிங்க சங்கமம். சுந்தரர் இங்கே பணிங்கிறது குருலிங்க சங்கமம்னு எடுங்கடை. இப்போ குருலிங்க சங்கமத்தையே எடுப்போம். குருலிங்க சங்கமம்னு எடுத்துக்கிட்டால் குருவையும் திருக்கூட்டத்தையும் கோயிலையும் போய் கும்பிட்டா போதுமா? அதில் ப்ளஸ் ஆயிரும், பணி ப்ளஸ் ஆயிரும். குருலிங்க 12ஆம் நூற்பாவே எடுங்க சார், கொஞ்சம் விரிவாக எடுங்க. சங்கமம்னா என்னது? ஒரு 40 சிவனடியார்கள் போயிருக்காங்க, வணக்கம்ங்க அப்படின்னு போயிட்டு இருந்தால் சங்கமம் ஆகாது. அவங்கள பார்க்கணும். உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு அடியேன் செய்யும் பணி யாதுன்னு கேட்கணுமில்ல? புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் அந்த சங்கமத்துக்குள்ளேயே பணி ஆட் ஆயிரும். சங்கமத்துக்குள்ளே பணி ஆயிரும். நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு பணி செய்வீங்க. அதுதான் அப்பர் சுவாமிகள் எண்களன் பணி செய்து கிடப்பதேன்னு சொன்ன அப்பர் சுவாமிகள் தான் விளக்கினால் பெற்ற இன்பம் பதிர்த்தியாகும், துளக்கினல் மலதொடுத்தால் தூயவின் நேரலாகும்னு பணியையும் பெட்டியல் போட்டார். யாருக்கு? கோயிலுக்கு செய்கிற பணி. மாணிக்க வாசகர் பணி போடுறார். என்கை உனக்கல்லாது எந்த ஸ்டேஜில்? மாணிக்க வாசகர் ஸ்டேஜில். மாணிக்க வாசகர் தனக்கு பதிலாக ஒரு பெண்ணை பேச விடுறாரு. என்னுடைய கை ஒன்றை தவிர யாருக்கு பணி செய்யாதுன்னா என்ன ஸ்டேஜில்? ஆமாம், எல்லாம் முடிஞ்சது, ஜீவன் முக்தி. அந்த குருலிங்க சங்கமத்தில் 3 பேருக்கு வேலை செய்யணும். ஒன்று கோயிலுக்கு செய்யணும், அப்பர் பட்டியலிடுறாரு. இன்னொன்று அடியாருக்கு செய்யணும், அதை தான் இங்கே பட்டியலிடுறாரு மாணிக்க வாசகர். என்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க. அதை தான் சுந்தரர் இங்கே சொல்கிறாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் சாமிக்கு என்ன செய்வோம்? வேலை செய்வோம் அப்படிங்கிறாரு. குருவுக்கு வேலை செய்யணும். சங்கமத்துக்கு செய்கிறதும் குருவுக்கு செய்கிறதும் ஒன்று தான். சங்கமத்துக்கு செய்வதும் ஆமாம். அவருடைய ஃபுல்லாக இந்த சரியை முழுவதும் அங்கே தானே இருக்குது. அவர் தானே பாடுறார். நெஞ்சம் உனக்கே இடமாக வைத்தே. சலம்போடு என்ன சொல்லுது? சலம்போடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் மறந்தறியேன்னா இருவினை ஒப்பு. இருவினை ஒப்பு வந்தால் ஜீவன் முக்தர் ஸ்டேஜ். நலம் தீங்கிலும் உன்னாமும் என் நாவில் மறந்து அறியேன் அப்படின்னு பதிவு பண்ணுறாருல்ல. இதையெல்லாம் நீங்கள் உள்ளே போய் பார்த்தாதான் அவரே சொல்கிறார். அதைத்தான் இந்த இடத்துல கடைசியில் பணின்னு வச்சார். இப்போ இதில் ஒரு கேள்வி இருக்குது, பெரிய கேள்வி. யமன் வந்தால் தடுப்பாருங்கிறாரு. நடராஜர் அருளை பெற்றுட்டோம், இனிமேல் நமக்கு அடைய வேண்டியது ஒன்று இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்போ திடீர்னு பணி செய்வோன்னு சொல்கிறாருன்னா கடைசியில் மிச்சம் இருக்கிறது அது மட்டும்தான், பணி தான். இப்போ நீங்களே என்ன சொல்கிறீங்க? ஒரு காலத்தில் எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்தாங்க, கடைசி காலத்தில் நம்மளால் முடிஞ்ச உதவியை யாருக்கு செய்வோம் சொல்கிறீங்கல்ல? கடைசியில் ஒரு மகனா அல்லது மகளா என்ன முடிவுக்கு வர்றாங்க? வயசான காலத்தில் நம்மளால் முடிஞ்ச வேலையை யாருக்கு செய்வோம்? கடைசியாக ஒரு மகனோ மகளோ இந்த முடிவுக்கு தானே வர்றாங்க. அப்போ இறைவனுக்கு பக்தராக இருக்கிறவங்களுடைய கடைசி முடிவு இதுதான். ஆமாம், அதை சிலர் வள்ளலார் போன்றவங்க உயிர்களுக்கு செய்ய போயிடுறாங்க. ரெண்டாக பிரிக்க விவேகானந்தர் உயிர்களுக்கு செய்ய போகிறார். எல்லாம் ஒன்று தான், கடமையை செய்கிறோம். இதுதான் இதில் அழகாக பதிவு பண்ணார். மந்திரத்தை படிங்க.
நாடுடை நாதன்பால் நன்றென்றும் செய்மனமே, அந்த மந்திரம் தானே. நம்மை நாளும் தாடுடைய தருமனார் தமர்சைக்கு, நம்மை நாளும் தருமனார் தமர்சைக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான், இடும்போது தடுத்தாட்கொள்வான். இட்ட பிறகல்ல, கையில் பிடிச்சிட்டு போகும்போதே தூக்கிடுவார்ன்ட்டார். ஜாமீன் எடுத்துருவார், அவன் பிடிச்சிட்டு தடுத்தாட்கொள்வான். ஏன்னா இவருக்கு தடுத்தாட்கொள்ள, இவருக்கே புராணம் இருக்குது. என்ன புராணம்? ஆமாம், இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளை தடுத்தாண்ட மாதிரி மற்றவங்களையெல்லாம் நரகத்தில் தடுத்தாளணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார். தடுத்தாட்கொள்வான், என்ன அழகான வார்த்தை. மோடுடைய சமணருக்கும் உடையுடைய சாக்கியருக்கும் மூடம் வைத்த, அவங்களுக்கு அறியாமையை வச்சுட்டார். அவனுக்கு எதை தான் வைக்க முடியும்? அறியாமை தான் வைக்க முடியும். நீங்கள் பக்குவம் இல்லாதவங்க எதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும், அறியாமையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும். இது சமூக கட்டமைப்பு, இது நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது அந்த வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்ட்டு கண்ணதாசன் பாடுறார். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே வெளி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டை விம்மி விம்மி இரு கைத்தலைமையில் வைத்தலும் ஐந்தரும் சுடுகாடு மட்டை பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமே. இந்த பட்டினத்தார் பாட்டை தான் நான் காப்பி அடித்தேன்னு யார் சொல்கிறா? கண்ணதாசன் சொல்கிறார், அவரே ஒத்துக்கிடுறார், இதுதான் காப்பி அடித்தேன். அப்போ கண்ணதாசன்ட்ட தமிழறிஞர்கள் கேட்குறாங்க, அப்போ பற்றி தொடர் இருவினை புண்ணிய பாவமேன்னு பட்டினத்தார் சொன்னது நீங்கள் சொல்லியிருக்கணும்ல, அதை ஏன் சொல்லலை அவர்கிட்ட கேட்குறாங்க. இப்போ கண்ணதாசன் சொன்னார், சினிமா பார்க்குறவனுக்கு அவ்வளோ போதும், அவனை யாராக வச்சுக்கிறது நல்லது, முட்டாளாக வச்சுக்கிறது நல்லதுன்னாரு. அவனுக்கு சமயம் சொல்லி கொடுக்கக்கூடாதுன்னாரு. புரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துல வச்சுக்கிடணும். அவனுக்கு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் சமய தீக்கைக்கு மட்டுமே தகுதியுடையவனுக்கு விசேட தீக்கை கொடுத்து என்ன பண்ண போகிறீங்க? அங்கே நீங்கள் அது இறைவன் பொருள் தானே, அதை ஏன் நம்ம தடுக்கிறோம்? அவனுக்கு அந்த லெவல் தான், அந்த லெவலுக்கு தகுதி இல்லாதவனை நீங்கள் இன்னொரு லெவலுக்குள்ள கொண்டு நினைச்சக்கூடாது. விவாதம் பண்ணுவான். இப்படி வயது சில இடங்களில் மெஷராக இருக்குது, சில இடங்களில் அறிவு மெஷராக இருக்குது, சில இடங்களில் பக்குவ மெஷராக இருக்குது, அளவையாக இருக்குது. அந்த அளவையை நம்ம விட்டு கொடுக்க முடியாது. அவங்கவுங்களும் அந்தந்த இடத்துல வைத்துக்கொள்வது தான். இப்போ அரசாங்கத்தில் வேலைக்கு எடுக்கும்போதே 8 வரைக்கும் முடிச்சிருந்தா போதுங்கிறான். அதுக்கு அப்ளை பண்ண சொன்னால் பிஹெச்டி பெறவன் அப்ளை பண்ணுறான். நீங்களே சொல்லுங்கள், நியாயப்படி 8வது பையன் செய்கிற வேலையை செய்கிறதுக்கு பிஹெச்டி படித்து வரும்போது கொடுக்க வேண்டியதானே? கொடுக்க மாட்டான். யாருக்கு தான் கொடுக்குறான்? காரணம் கேட்டால் அவன் அறிவாளியாக அவனை வச்சு சமாளிக்க முடியாதுங்கிறான். 2வது அவன் வேலையில் நிரந்தரமாக என்ன செய்ய மாட்டான் என்று சொல்கிறான். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் சமணர்களை இறைவன் பௌத்தர்களையும் எதிலே வச்சுட்டாரு, அப்படியே உட்காந்துக்கணும் வச்சுட்டார். மூடம் வைத்த பீடுடைய புலியூர் சிற்றம்பலத்தி எம்பெருமானை பெற்றாமன்றே, நாம் பெற்றிருக்கிறோம் அல்லவா என்று கேட்குறார். ஒரு திருவாசகம் படிச்சிட்டோம்னா நம்ம வகுப்பு நிறைவாயிரும். வகுப்பெல்லாம் நீங்கள் டைம் வரையறுக்கெல்லாம் முடியாது, இவ்வளோ நேரத்தில் முடிச்சிடலாம்.